வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். அம்மாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு சந்திச்சது. ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க தான் கேட்கணும். விவசாயிகள் சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இந்த போராட்டம் மத்திய அரசு வழங்கிய இந்த தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க? இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த பகுதியில், அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது, மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே பார்த்திருக்கோம். அதை அந்த நேரத்திலேயே இது தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு, சமண படுகைகள்லாம் இருக்கு, அங்க அடர்த்தியான மக்கள் வசிக்கிறாங்க, விவசாயம் பாதிக்கப்படும். இன்னும் சொல்ல போனா அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்கள் அறிவிக்க போறோம், இல்லை அறிவிச்சிருக்கோம். அதனால தேவையில்லைன்னு சொல்லியிருந்தா தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பதுதான் உண்மை. இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால, இன்னும் சொல்ல போனா அங்க எங்கெல்லாம் டங்ஸ்டன் அவைலபிலிட்டியை வேற இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு. பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு 24 அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று முடிகிற வரை, வெளியில செய்தி தெரிகிற வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு, அங்க அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எப்படியெல்லாம் பல்ட்டி அடிச்சாங்கன்னு தெரியும். ஆனா இந்த போராட்டங்கள் அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம். அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார். இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். அந்த பிராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி 4 தான் அங்க போனேன். அது வரைக்கும் நான் போகல. அவங்க போராட்டம் ஆரம்பிச்சு போனப்ப எனக்கு நன்றாக தெரியும் அந்த திட்டம் நின்றுவிடும். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், உறுதியாக நின்றுவிடும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக 1% அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம். எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதில் ஆதரவாக இருக்குன்னு அன்னைக்கே சொன்ன, நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும். இதற்கு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், அன்பு நண்பர் அண்ணாமலை தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று முன்தினம் உங்க முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. முதல்வர்களுடைய வெற்றியினால தான் இது கிடைச்சிருக்கு. அது திமுக அவர்கள் அங்க பொதுவாக அந்த விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்தார்கள், எல்லோரிடமும் கோரிக்கை வைத்தார்கள், எல்லோரையும் சந்திக்க செல்வதாக சொன்னாங்க. மேலூர் பகுதியில் எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க என்ன இன்றைக்கு பார்த்து சென்றிருக்காங்க. நான் கூட சொன்னேன், நீங்க இங்கதான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனது அருமை நண்பன் மேலூர் சாமியின் மகனிடம் சொல்லி இவர் மூலம் தான் அவங்கள்ட்ட நான் தொடர்பில் இருந்தேன். இதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சொன்னேன். இருந்தாலும் அங்க பொதுவெளியில பேசுறப்ப நான் 100% அசூரன்ஸா சொல்லிடக்கூடாது, ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும். அதை திரு அண்ணாமலை சொன்னாதான் நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சேன், நீங்க அங்க போயிட்டு வாங்கன்னு. அவரும் அங்க போயிட்டு வந்தார். போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு அதை உண்மையை சொல்ல போனா மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் 17-18 இங்க வர்றதா இருந்தப்ப திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமிகிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார்.
அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம். அதைத் தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வரும்னே சொன்னார். ஆனால் அவர் இங்கே வர முடியல. அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னிடம் சொன்னார். ஏன்னா நான் அதில் அவரிடம் தொடர்ந்து சம்பந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார். மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களின் முயற்சி. மத்திய அரசாங்கம், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான், மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதுல போய் அங்க யாரு இதுல தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு போராட்டம் பண்ற மாதிரியும் அண்ணா வனவாசத்தில் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அதான் நீங்க இப்ப கேட்டப்ப ஞாபகம் வருது. கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாடு ஏதோ மாநாட்டில் வந்து எல்லா வேலையும் சொன்னா நீங்க திரு கருணாநிதி அவர்களுக்கு கொண்டு மோதிரம் கனையாளி அணிவித்திருக்கல, நீனும் ஒண்ணு கொண்டு அதை வாங்கி கொடுத்திருந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பேன் அண்ணா சொன்னதா வனவாசத்தை சொல்வார். அதே மாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள், எந்த அரசியலும் செய்வார்கள். அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். இது வந்து வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அண்ணா அவர்களிடம் சொல்லப்ப நீனும் ஒரு கடையாளி வாங்கிட்டு வந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பாப்பான்னு சொன்ன மாதிரி அங்க முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும். உண்மையா போனா அண்ணாமலை தான் அங்க முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும். அத என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும். மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவா இருந்த அனைத்து கட்சியும் போயிருக்கலாம். முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சரின் நடவடிக்கை. இதுதான் திராவிட மாடலா, இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, வேற ஒண்ணு தெரியல. அவரு வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல, அவரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஏன் நீட் கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு ஏன் பேசல? நீட்டுக்கு தீர்மானம் தானே நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில். இது அவர்கள் அடைக்கிற அரசியல் ஸ்டண்ட், இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் வந்து தந்தை பெரியார, பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம் அவர்கள் பச்சைக்கூலி தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா 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 சிவண்டா 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 எதுக்க எவண்டா 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 ஒரு கடிதம் மூலமே தடுத்து இடத்தில் சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா சிவண்டா வேண்டிய மாலையும் அங்க நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க வேண்டும். அவருக்கு தான் முந்தி சென்றிருக்கணும். அவர் அது மாதிரி அரசியல் செய்யல. அதான் உண்மை. நல்ல கருத்து தானே ஆளுநர் ரவி அது மாதிரி சொல்ற கருத்து நல்ல கருத்து தானே. அது வரவேற்க தகுந்த கருத்து. அந்த சூழ்நிலை வர வேண்டும் என்பது எனது விருப்பம். இல்ல அதுல என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற. அங்க வந்து அங்க மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எங்க வரணுங்கிறத அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும். இன்னொன்று பரந்தூர்ல தான் அதுக்கு எல்லாம் வந்து 10 ஆண்டுகளாக நாங்கள் அதை சர்வே செய்ததுன்னு முதலமைச்சர் சொல்ல பார்த்தா சரியா தான். அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதை விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதோ அங்கே போறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துவதோ கேலிக்கூத்தாக இருக்கிறது. உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். வேங்கை வயல் விவகாரம் பார்த்திருப்பீங்க சார். வேங்கை வயல் விவகாரம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் மீது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல இதுல வந்து ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் போய் ஏதோ பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு
அரசாங்கம் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணிக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்க. அதனால அதை சிபிஐ என்கொயரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். எல்லா போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இது திமுக ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் அவங்க ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு புதிய முறையை கையாண்டார்களே, பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோம்னா இங்கே உட்காருங்க 3 வேளை சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி, இன்னும் சொல்ல போனா அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள். அதனால 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்துக்கலாம். இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை 26ல் மாற்ற போறதில்லை. ஏன்னா பல தேர்தல்களை இடைத்தேர்தல்களை பார்த்திருக்கோம். ஏன்னா 21 தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது, 21 தேர்தல் அங்கே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல. இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இங்க இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த போதை மருந்து கலாச்சாரம், முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெரிய பணக்காரர்கள் ஏழை வரை இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது. இதுதான் இந்த ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கி தருவோம்னு சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல. காரணம், போதைப் பொருள் கலாச்சாரத்தால படித்து வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது. அதுக்கெல்லாம் 10 லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு தவறான முன்னாதாரமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அது வரும். பாலியல் புகார்களில் சிக்கக்கூடிய சார்கள் அதிகப்படியா திமுக ஆட்சியில சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னாரு. அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்லி இந்த மோதல் அது ஒரு பொள்ளாச்சி விவகாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இதுல சட்டமதை கடமையை செய்கிற பட்சத்தில் எல்லா சார்களுக்குமே உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது. இதில் என்னன்னா, பொதுவா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது 100% நடக்காமல் தடுப்பது தான். எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு, சகோதரிகள் இருக்காங்க. இப்ப வாக்கிங் போறதுக்கு கூட தனியா சாலைகளில் போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு செயின் பறிப்பு, செல்போன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டு நடப்பு இருக்கு. இப்ப எங்க வீட்டில் ஒய்ஃபு தேசபையில் சொசைட்டியில் வாக்கிங் போகாம சில நாளுக்கு லேட் ஆகிட்டு நீங்க போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்ல நமது ஓட்டுநர்களோ காவலுக்கு செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எத்தனை முறை இதே கற்பங்காடன்ல தனியாவே துணைவியாளர்கள் வாக்கிங்லாம் போவாங்க. இப்ப அவர்கள் என்னதான் துணிச்சல் மிக்கவராக இருந்தாலும் தனியா வாக்கிங் போற அளவுக்கு தேசபைகள் சொசைட்டியில் போகலன்னா இங்க போறப்ப அவர்களும் 2 பேர் துணைக்கு அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்கு. இது யதார்த்தம். அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்ப தெரிய வருது. பழனிசாமி ஆட்சியில நடந்த ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எதையெல்லாம் எதிர்த்து திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது. பழனிசாமி ஆட்சியில் 10% 15% இருந்ததெல்லாம் இப்ப 25% ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக் கொள்கின்ற அளவுக்கு தான் வருது. இன்றைக்கு பழனிசாமியில ஒரு 10-15 நபர்களுடைய
பலன் அடைஞ்சாங்க. இப்போ ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் என்னங்க ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய டைட்டில் விஜய் நடிக்கிற அடுத்த படத்துடைய ரெடியா இருக்கு. அதுல வந்து எம்ஜிஆர் போலவே அவர் சாட்டியை வச்சிருக்காரு அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்து விட முடியாது என்பதுதான் அதுல தெரியுது. சார், நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டத்தில் வந்து மாநாட்டில் வந்து பேசுனது வரும் தேர்தலில் 234 தொகுதி நாங்கள் வெற்றி காட்டுவோங்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய அது அவருடைய ஆசை. அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே இதற்கெல்லாம் தீர்ப்பளிக்கிறேன். இதுக்கு என்ன போய் கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த சமீப காலமா சீமானுக்கும் பெரியாருக்கும் பெரியாருடைய ஆதரவு இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் சொல்றேன். பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவரு சீமான் வந்து கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும். அதனால பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியல்ல இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. பாஜகவின் தூண்டுதலின் பெயர்ல தான் சீமான் அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாஜகவை சேர்ந்த தமிழிசையா இருக்கட்டும், இல்ல எச் ராஜா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் சொல்கிற கருத்தை தற்பொழுது சீமான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பெரியாருக்கு எதிராக தங்களோட கருத்துக்களை பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி. இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம். அதனால அவங்க எதிர்க்கிறது இயற்கை. இன்றைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாருன்னு சொன்னா, சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா? அவருக்கு சுய புத்தி இல்லையா? கடந்த ஆண்டுகள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக, திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதுல பிஜேபி பின்னணியில இருக்குங்கிறது நான் நம்பல. ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான். சரி, பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா எதுக்க எவண்டா